மக்களே இன்னைக்கான 2வது ப்ரோமோ பார்த்தீங்களா? முதல் ப்ரோமோல சாண்ட்ரா அவர்கள் திவ்யா அவர்கள பத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூட்டிட்டு வந்துட்டு, "திவ்யா அப்படி பண்ணிட்டா. பிரச்சனை எவிக்ட் ஆகாம நான் எவிக்ட் ஆயிருக்கணும்னு நெனச்சவ தான் திவ்யா." அப்படி இப்படின்னு திவ்யா பத்தி புரணி பேசுறத மட்டுமே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. அத தான் முதல் ப்ரோமோல காமிச்சிருப்பாங்க. 2வது ப்ரோமோல விக்ரம் அவர் வந்து சாண்ட்ரா அவர்கிட்ட போயிட்டு, "ஏன் வந்து இப்படி உட்கார்ந்துட்டீங்க? ஏன் அழுகுறீங்க?" அப்படிங்கிற மாரி போய் பேசிட்டு இருப்பாரு. அத வந்து விக்ரம் வந்து க க தலையான கானவினோத்கிட்ட வந்து அட்ரஸ் பண்றாரு. இந்த மாரி சாண்ட்ரா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம மனசுல என்ன நெனச்சோமோ அத கானவினோதன் தெளிவா சொல்றாரு. திவ்யாக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா, "திவ்யா இங்க வா. நீ பண்ணது தப்பு. இல்ல நான் பண்ணது தப்பு. இத நீ நேரடியா அட்ரஸ் பண்ணிட்டு போ வேண்டியது தானே." 2 வாரமா இந்த சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்துட்டு, "திவ்யா எனக்கு இப்படி பண்ணிட்டா. எனக்கு அப்படி பண்ணிட்டா." என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க? ஒண்ணுமே இல்லங்க. அதாவது சேதன வந்து சாட்டர்டே எபிசோட்ல பிரஜன், இந்த பக்கம் சாண்ட்ரா, நடுவுல எப்சி. உங்களுடைய ஹவுஸ்மேட்ட வந்து யார் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியன் தானே சொல்லுவாங்க. அந்த மனுஷன் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து பிரஜனா எஃப்ஜே இருப்பாங்க. சாண்ட்ரா எவிக்ட் ஆயிருவாங்க அப்படின்னு வந்து திவ்யா தன்னோட ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. ஒரு வேள நம்ம நெனச்ச மாரி பிரஜன் கேம் சூப்பரா இருக்குது. சாண்ட்ரா கேம் வொர்ஸ்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு ரீசன்க்காக சொல்லியிருக்கலாம். அது எப்படி பிரஜன் உள்ள இருக்கட்டும், நான் எவிக்ட் ஆகட்டும்னு திவ்யா நெனச்சிருப்பா. அப்ப திவ்யாவோட ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு, திவ்யா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த சாண்ட்ரா பிரஜனோட சட்டைய எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து திவ்யா அப்படி பண்ணிட்டா, திவ்யா அப்படி பண்ணிட்டான்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இந்த டாபிக்கவே ஒரு 2 வாரம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார திவ்யா மேல தப்பா? சாண்ட்ரா மேல தப்பா? பிரஜன் என்னதான் பண்ணாரு? இவங்க ஏன் இதவே ப்ரோமோல காமிச்சிட்டு இருக்காங்க? இதவே லைவ்ல காமிச்சிட்டு இருக்காங்க? என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்னலாம் தோணுதோ 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.